கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதாவது, கிறிஸ்தவ பிள்ளைகளான நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் அப்படி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால், நாம கிறிஸ்துவ வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நாம உண்மையாக ஆண்டவருக்காக நம்முடைய ஜீவனை அர்ப்பணித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நமக்கு எதிராக எந்த ஆயுதமும் பலிக்காது, எந்த ஆயுதமும் நம்மை சேதப்படுத்தாது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட வேதாகமத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது, நமக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கடவுளாக, ஜீவனாக, உயிராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் அவருக்காகவே தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து அவருடைய பாதையில் நடக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எதிராக எந்த ஆயுதங்களை யார் ஏவினாலும், யார் அவங்கள அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அது எதுவுமே நடக்காமல் போய்விடும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுத்து விட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு வசனம் மட்டுமே நமக்கு போதும். நாம கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் சொன்ன அந்த பரிசுத்தத்தோடு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நாம் செல்லும் போது கண்டிப்பாக இனிமே நமக்காக அவர் எதுவுமே செய்ய வேண்டியதே இல்ல. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு எதிரா எதனா ஒரு ஆயுதம் வருதுன்னு சொன்னா அது வாய்க்காம போயிடும் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாரு. அப்ப அவர் சொல்லிட்டாருன்னா அப்பவே கட்டளை இட்டுட்டாருன்னு அர்த்தம். அதாவது, என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யாராச்சும் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அது வாய்க்காமல் போகும் அப்படின்ற ஒரு கட்டளையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பவோ அந்த கட்டளையை பிறப்பித்து விட்டார். அதனால நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் அங்கமாகவும் நம்முடைய வாழ்வினோட ஒரு பகுதியாகவும் நாம ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்க்கையிலே முழுமையாக நாம அவருக்கு அர்ப்பணித்து அவர் பின்னே நாம போகும்போது, அவர் சொல்லக்கூடிய பாதையில் நாம நடக்கும் போது, நமக்கு எதிரா யார் என்ன பண்ணாலும், எந்த சதி பண்ணாலும் இப்ப நாம புதுசா எதுவும் செய்ய வேண்டியதே இல்ல. அதாவது, ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க, ஏசப்பா எங்களுக்கு இப்படி கஷ்டம் வருது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. நாம உண்மையாவும் நேர்மையாவும் ஆண்டவருக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு எதுவுமே நம்ம கிட்ட வராது, நம்ம அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பவே சொல்லிட்டாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போயிடுங்க. அதாவது, நம்ம பட்டாசு வாங்கிட்டு வெடிக்கும் போது அந்த பட்டாசு வெடிக்காம போயிடும், புஷ்பானம் ஆயிடும். அது பட்டாசா தான் இருக்கும், ஆனா நம்ம கிட்ட வரும், எரிஞ்சுக்கிட்டே வரும். ஆனா அது கிட்ட புஷ்பானமா ஆயிடும். அது புஷ்பானமா ஆகணும்னு சொல்லி நாம இப்ப தனியா அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதோ, ஆண்டவர்கிட்ட நம்ம மன்றாட வேண்டியதோ கிடையாது. நாம ஆண்டவருடைய வாழ்க்கையில உண்மையாகவே நாம அவர் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னா போலவே நம்ம எளிமையாகவும் மத்தவங்களுக்கு உதவியாகவும் வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாம கடைபிடிச்சு ஆண்டவருக்கு எதிராக எந்த ஒரு பாவ செயலும் செய்யாம, எந்த ஒரு குறையும் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம வாழ்கிறோம் என்றால் நமக்கு எதிராக யார் எது பண்ணாலும் நடக்காம போயிடும். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா இந்த ஒரு வசனத்தின் மூலியமா நமக்கு தெளிவுபடுத்திட்டாரு. நம்ம சைட்ல, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம நடக்காம, நாம அவர் சொன்ன பாதையில போகாம, அவர் காட்டின வழியில நாம செல்லாம, நாம தனியா உலக இச்சையின் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அடிமைத்தனமாகி நாம சில விஷயங்களை ஆண்டவரை விட்டு வெளியே நாம செஞ்சா மட்டும்தான் நமக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் அனைத்தும் அவனுக்கு சக்சஸ் ஆயிடும்.
ஸோ, நாம கரெக்ட்டா இருக்கோம்ன்னு சொன்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய ஜீவியத்துல நாம சரியான பாதையில போய்க்கிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன உபதேசங்களை அறிவித்தாரோ, அதை நாம் பின்பற்றுகிறோம். பைபிளை நாம பின்பற்றுகிறோம். பைபிள் கூறிய அனைத்து விஷயங்களும் நாம சரியாக ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா, நாம இப்போ ஃப்ரெஷ்ஷா நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அந்த பிரச்சனை வர்றதே நமக்கு தெரியாம போயிடுங்க. ஏன்னா, அதான் வாய்க்காம போகும்ன்னு சொல்ட்டாரே. ஏதாச்சும் நம்மள சேதப்படுத்தினா தான், "ஆண்டவரே என்னை சேதப்படுத்தி விட்டது, என்ன காப்பாத்துங்க" நம்ம சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நாம சரியா இருந்தோம்ன்னு சொன்னா, நமக்கு அந்த சான்ஸ் கூட இல்ல. ஏன்னா, நமக்கு எதிரா உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமா இருந்தாலும், அந்த ஆயுதம் வாய்க்காம போயிடும்போது, நமக்கு அது தெரிய கூட வராது. ஸோ, நமக்கு எதிரா உருவாக்குனாங்களே ஆயுதத்த, அவங்க தான், "என்னடா என்ன பண்ணாலும் இவன ஒண்ணுமே பண்ண முடியலையே!" அப்படின்ற ஒரு வேதனைக்குள்ளாக மாறிவிடுவாங்க. ஸோ, இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரா பல்வேறு ஆயுதங்களை, பல்வேறு முயற்சிகளை, பல்வேறு விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி சுவிசேஷத்த கூட சொல்லக்கூடாது. அப்படின்ற விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கிறாங்க. சபைகளை இடிக்கிறாங்க. எத்தனையோ சபைகள், சபைகளே இல்லாம கொட்டைகள்ல நடக்கக்கூடிய சபைகள் கூட இருக்கு. அந்த கொட்டை கூட இல்லாம மரத்தடியில் நடக்கக்கூடிய சபைகள் கூட இருக்கு. ஆனா, அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அத கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமா நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பல கிறிஸ்துவ மக்கள் ஆண்டவருக்காக இன்றும் உயிர் நீர்த்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆண்டவருக்காக தங்களுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த உயிரை ஆண்டவருக்காகவே திருப்பி கொடுக்கிறார்கள். ஆனாலும் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்த நாம முழு மனசா ஏத்துக்கிட்டு, நாம அவரு கூட டிராவல் பண்ணா, நமக்கு எதிரா அவங்க எந்த சூழ்ச்சி பண்ணாலும், எந்த ஆயுதத்தை அவங்க நமக்கு எதிராக வீசினாலும், அது நம்மை சேதப்படுத்தாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அரணாக நின்று அதை தகர்ப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சேட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் புகுவோம். அவர் சேட்டையின் கீழ் நாம் இருக்கும்போது நம்மை யாராலயும், எதுக்காகவும், எந்த காரணத்துக்காகவும் அவங்களுடைய ஆயுதங்களைக் கொண்டு நம்மளை தாக்க முடியாது. எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போய்விடும். அவ்வளவுதான். வாய்க்காமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஒரு வசனம் போதும். இந்த ஒரே ஒரு சொல் போதும். வாய்க்காமல் போகும். அவ்வளவுதான். வாய்க்காமல் போகும். அப்படின்னு சொல்ட்டாரு. அப்போ யார் மேல தவறு இருக்கு? கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம சரியா நடந்துக்கிட்டோம்ன்னு சொன்னா, நமக்கு எதிரா நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாய்க்காமலே போகும். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த தொல்லையும் வராது. எந்த கஷ்டமும் வராது. யாரும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது இந்த உலகத்தில். நம்முடைய தேவன் நம்மோடு துணை நிற்கும்போது, வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் வேதாகமம். ஸோ, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த "வாய்க்காதே போம்" அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். நம்முடைய வாழ்நாளில் நாம் கடைபிடித்தால், நமக்கு எதிராக ஏவப்படும், நமக்கு எதிராக தொல்லை கொடுக்கப்படும், நமக்கு எதிராக பண்ணக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகள், அனைத்து தந்திரங்கள், அனைத்து மந்திரங்கள், அனைத்து சாபங்கள், அனைத்து கஷ்டங்கள், நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துயரங்கள், துன்பங்கள் எல்லா விஷயமும் வாய்க்காமல் போகும். சந்தோஷம் மட்டுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக்குவார் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வசனத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார். அந்த வசனத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு கூறினேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய ஜீவனாக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். அவர்களுக்கு எதிராக எந்த ஆயுதமும் நிலைத்து நின்று இல்ல, தொட்டு கூட அவங்கள பார்க்க முடியாது. அவங்களுக்கு எதிராகவே அந்த ஆயுதம் செயல்படாது. அவங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதம் வருவதை கூட அவங்களால் உணர முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆயுதத்தை முறித்து போடுவார். அருமை சகோதர, சகோதரியே! நாம செய்ய வேண்டியது ஒரே விஷயம் மட்டும் தான். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாம முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு, அவருடைய பாதையில முழுவதுமாய் நம்மள அர்ப்பணித்து, அவருடைய வழியில நாம நடக்கிறது மட்டுமே ஆண்டவருக்கு ஏற்ற விஷயமா பார்க்கப்படுது. எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவும் நாம பொய், பொச்சி, பொறாமை இது மாரி உலக பிரகாரமான எல்லா விஷயத்திலயும் ஏதோ ஒரு விஷயத்துல நாம சிக்கிர்றோம். சொந்தம், பந்தம் ஏதோ ஒரு விஷயத்துல நாம தவறு செஞ்சுருவோம். இது மாரி இல்லாம, ஆண்டவருக்காக நாம உண்மையா கண்டிப்பா இருந்தோம்ன்னு சொன்னா,
நமக்கு எதிராக வாய்க்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த சாபமும், எந்த துயரமும், எந்த தொல்லையும், எந்த கடனும் அழிந்துவிடும் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நமக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிசாசால நமக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான் சகோதரனே, சகோதரியே. இந்த ஒரு விஷயம் மட்டும் போதும். நாம சரியா இருக்கணும். அவ்வளவுதான். நாம ஆண்டவருடைய பாதத்துல நம்மள அர்ப்பணிச்சு, அவருடைய சேட்டையின் கீழ் நாம் இருக்கிறபடியால், நம்மள எந்த ஆயுதமும் தாக்க முடியாது. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு. ரொம்ப சாதாரண விஷயம். ரொம்ப சாதாரண விஷயம். ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஒரு சிம்பிளா, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நடக்காதுன்னு இல்ல, நடக்காத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நடக்காதுன்னு கூட சொல்லல. நடக்காதுன்னு ஒரு வேள நடந்துருமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா அப்படி சொல்லல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாய்க்காதே போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது அவருக்கே தெரியாம கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே தெரியாம ஏதாச்சும் நமக்கு சோதனை வருதுன்னா கூட, அது வாய்க்காம போயிடும் அப்படின்றத அவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. அதனால அவருக்கே தெரியாம சும்மா விளையாட்டுக்காக சொல்ற சகோதர, சகோதரிகளே. அவருக்கே தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ள பிசாசு கொண்டு வரான்னு சொன்னா கூட, அது வாய்க்காமல் போகும்னு அவரு கொடுத்த அந்த வார்த்தைக்காக அது வாய்க்காமல் போயிடும். பிசாசே கன்ஃப்யூஸ் ஆயிடுவான். என்னடா இது? இவருக்கு தெரியாம நம்ம ஒளிஞ்சு மறைஞ்சு போய் அவனுக்கு எதனா தொல்ல குடுக்கலாம்னு நெனைச்சோம். ஆனா நடக்கலையே! ஸோ, அது மாரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஆண்டவருடைய பாதத்துல நாம வீற்றிருந்து, அவர் சொன்ன பாதையில நாம நடந்தா மட்டும் போதும். அவ்வளோதான் மேட்டர். வேற எதுவும் பெருசா நம்ம பேச வேண்டியது இல்ல. அவருடைய பாதத்தை பற்றிக் கொண்டு நாம அவர் சொன்ன வழியில நடந்தா மட்டும் போதும். அவருடைய போதனைகளை நாம் கடைபிடித்தால் மட்டும் போதும். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவ்வளோதான். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க கேட்ட தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, உங்களைப் போலவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல கர்த்தரோட செய்தியை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்மளுடைய இந்த எலிசாவின் காருண்ய ஜெப வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற அற்புதமான ஆண்டவரின் பல குறிப்புகளும், ஆண்டவரை பத்தின தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். மேலும் நம்மளுடைய சேனலை உங்களுக்கு தேவையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே கமெண்ட்ஸ்ல தகவலை சொல்லுங்க. ஆண்டவரின் கிருபையால உங்களுக்கு தேவையான விடையை ஆண்டவர் என் மூலியமா உங்களுக்கு கொடுக்க முடியும். அதே போல ஜெப குறிப்பும் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதையும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்காக எங்களுடைய சின்ன குடும்ப ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக விரைவில் சமீபமாய் இருக்கபடியால் அனைவரும் அதுக்காக ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.